அனைவருக்கும் வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். அனைவரும் எல்லா நலங்களும் பெற்று இன்புற்றதுக்கு ஆண்டவனை வேண்டி எங்கள் வாழ்க்கையின் அடித்தளமாக விளங்கிய இந்த பள்ளியின் வளாகத்தில் 10 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் ஒன்று போகும் இந்த ரீயூனியன் விழா எங்களுக்கு அளவில்லாத மகிழ்ச்சியும் பெருமையும் தருகிறது. அறிவும் ஒழுக்கமும் மனிதனையும் எங்களுக்கு கற்றுத்தந்த இந்த ஆசிரியர் பெருமக்களை வழிகாட்டுவதால் இன்று நாங்கள் வாழ்க்கையில் பல பாடங்களில் வெற்றிகரமாக பயணித்து வருகிறோம். அந்த நன்றி உணர்வை வெளிப்படுத்தும் விதமாக இந்த ரீயூனியன் விழா நிறைவேற்று வருகை தந்திருக்கும் எங்கள் சிறப்பு தலைமையாளர் அவர்களுக்கும் முன்னாள் ஆசிரியர் அனைவருக்கும் முன்னாள் மாணவர்கள் அன்பார்ந்த வரவேற்பையும் பணியுடன் தெரிவித்துள்ளேன். இந்த இனிய முயற்சி வெற்றிகரமாக நடைபெற அனைவரின் ஒத்துழைப்பையும் அன்பையும் நாடி எனது வரவேற்பை நிறைவு செய்கிறேன். விழா குழுவினர் அனைவருக்கும் மனமார்ந்த பாராட்டுகளையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். 10 வருடங்களுக்கு முன்னாக சிறு பிள்ளைகளாக உங்களை பார்த்தது. இப்பொழுது உங்கள் மீது உள்ள அன்பு பாசத்தை நீங்கள் படிக்கும் போது காட்டவில்லையே என்ற ஆதங்கம். அப்பொழுது அதாவது அன்பு பாசம் காட்டாத போது நீங்க பேசுறது ஒரு சில மாணவிகள் இது எப்போ பீரியட் எப்போ முடியும் அந்த வார்த்தையை இருக்கு. அதனாலதான் இந்த வார்த்தை சொல்றேன். இப்போ உங்க மேல் உள்ள வாழ்க்கையில் முன்னேறி மேலும் மேலும் வளர்ந்து சிறந்த நிலையை அடைய வேண்டும் என உங்களை வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி கூறுகிறேன். அடுத்து மீண்டும் ஒரு முறை இந்த விழாவினை ஒருங்கிணைப்பு செய்து ஒருங்கிணைப்பாளர் அனைவருக்கும் மனமார்ந்த பாராட்டுகளையும் நன்றியையும் தெரிவித்துக் தேங்க்யூ சார். எங்களின் சிறிய அன்பளிப்பை பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அந்த ரிசர்வ் சொல்றாங்க இதான் திங்க் பண்ணி இதில் ஒரு 4 நாள் வந்தா போதும் சொல்லிட்டு அவங்க அதுக்கு சொல்றாங்க. இதுன்னு என்ன தெரியும், இது ஒரு காமெடி. இது சாதாரணமா ஒரு காமெடியை வந்து எனக்கு பாடம் எடுக்கக்கூடிய ஆசிரியர் சொன்னாங்க. இதை கேட்டோம். இதே போல நிறைய காமெடி. பொதுவாக ஒரு நிகழ்ச்சி வந்து ஏற்பாடு செய்யணும். பெண்கள் நீங்க வந்து செஞ்சீங்கன்னா ஏன்னா பெண்களால் சாதிக்க முடியும் என்ற சார்பாக போட்டு உங்க என்ன ஒரு சாதனை தான். படிச்சும் போகணும் அப்படின்னு இருக்கக்கூடாது. நம்ம ஸ்டாஃப்ஸு அதாவது நம்ம டீச்சர்ஸ் நம்ம டைம் பண்ணுற விதமாக ஏதாவது ஒன்று செஞ்சாகணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவில் க்ரியேட் பண்ணது தான் இது. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ஒன்றா சேர்ந்து ஒரு ப்ரோக்ராம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அந்த டிசிஷனை மேக் பண்ணது தான் இது. ஸோ அது இன்னைக்கு சக்ஸஸ்ஃபுல்லி டைம் கார்டு நல்லபடி நடந்து முடிஞ்சிருச்சு. ஸோ நம்ம எல்லாரும் ஒரு தடவை கிளாப் பண்ணிக்கலாம். இங்கே நம்ம சொல்ல போனால் ப்ளஸ் ஒரு சாரும் நமக்கு எல்லா இடத்துலையுமே பர்சனலாக கனெக்ட் ஆகிருக்கோம். சில சார் வந்து நின்று அவங்க புக்கு கூட எடுக்க மாட்டாங்க. யாரை சொல்றேன்னு தெரியாது, புக்கு கூட எடுக்க மாட்டாங்க. பட் கரெக்டாக என்ன சொல்லணுமோ என்ன பண்ணணுமோ அப்படின்றத கரெக்டாக எடுத்து முடிச்சுட்டு சும்மா ஒரு கான்வர்சேஷனில் பேசும்போது இந்த ரியூனியன் ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு ஆரம்பிச்சது தான்.
அது வெறும் ரீயூனியனாக இருந்து எப்பவும் எல்லாரும் என்ஜாய் பண்ணிட்டு போகிற மாதிரி இல்லாமல் நம்ம இது வரைக்கும் படித்த எல்லாரும் எங்கெங்கேயோ போய் ஒரு இடத்துல வந்து வேலை பார்க்குறோம், சம்பாதிக்கிறோம். அப்போ நம்ம படித்த பள்ளிக்கும் நம்ம ஆசிரியருக்கு எதாவது செய்யணும் அப்படின்ற ஒரே ஒரு குறிக்கோளை வச்சு தான் இந்த ரீயூனியன் ஸ்டார்ட் பண்ணோம். எனக்கு தெரிஞ்சு 5 மாதமாக போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். இந்த நாளுக்காக 5 மாதமாக போராடி எல்லா நம்பரையும் வாங்கி இதுக்காக எனக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருந்த பிடி சாருக்கும் ஜிபிஎம் சாருக்கும் உண்மையாக இந்த இடத்துல நான் ரொம்ப எல்லாருமே இந்த இடத்துல உட்காந்துருக்கோன்னா அதுக்கு காரணமே பிடி சாரும் ஜிபிஎம் சார் தான். அது மட்டும் இல்லாமல் ஸ்கூலில் இருக்க எல்லா ஸ்டாஃப்ஸுக்குமே நம்ம தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா எல்லாருமே ஆன் டைமில் நமக்காக இப்போ நமக்காக இங்கே வந்திருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு சொல்கிறதுக்கு அளவே இல்லை. அதுவும் இல்லாமல் தூரத்துலேருந்து வந்திருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் நம்ம கண்டிப்பாக ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ரீயூனியன் சொல்லி உங்கள் எல்லாருக்கிட்டையும் பேசக்குள்ள ஒருத்தவங்க கூட ஏன் இவ்வளோ காசு கேட்குறீங்க அப்படின்னு நான் கேட்கவே இல்லை. அதனால வந்து நம்ம ஸ்கூலுக்கு தான் நிறைய பேர்கிட்டேருந்து வந்த வார்த்தை என்ன, நம்ம ஸ்கூலுக்கு தானே பண்ணுங்க, நம்ம ஸ்டாஃப் தானே பண்ணுங்க, நம்ம ஆசிரியர் தானே பண்ணுங்கன்னு சொன்னீங்க பார்த்தீங்களா. அதுலேயே வந்து முக்கியமான விஷயம் நம்ம டிராயிங் சார் அவர் சொன்ன ஒரு வார்த்தை இப்போ வரைக்கும்